முக்கினீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். உங்களுடைய குணாதிசயங்கள், நீங்கள் லைஃப்பில் எப்படி இருப்பீங்க, உங்கள் வாழ்நாள் எப்படி இருக்கும், அடுத்த லெவலுக்கு எப்படி ரீச் ஆகலாம், அதுக்கு உண்டான பரிகாரம்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய நேர் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டர்ன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. போத ஜோடத்தில் உங்களுக்கு ராசி பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட விஷயங்கள், இப்படி வேத ஜோதிடத்தில் என்னென்ன அமைப்பு இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக சில இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். சரியா, நடைமுறைக்கு சாத்தியப்பட்டதா, அதுக்கு சாதகமாக தான் எடுத்து பேச முடியும். சரியா, ஓகே நேர்களே. இப்போ ரிஷபராசிக்கு இந்த வீடியோ பதிவில் உங்கள் வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் வச்சுக்கலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாத்தியப்படும். எந்த வகையில் எப்படி சாத்தியப்படும்னா, அதாவதுங்க, இப்போ நம்ம ஒரு பிறந்துட்டோம், வாழ்கிறோம். இப்போ நமக்கு ஆகாதவங்க நிறைய இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். இன்பம்னா துன்பம்னு இருக்குது, ஏற்றம்னா இறக்கம்னு இருக்குது, நல்லவனா கெட்டவன் இருக்கான், நண்பன்னா எதிரின்னு ஒருத்தர் இருக்கான். இப்படி எல்லாத்துலேயும் பிரிஞ்சு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த ரிஷபராசியை கேட்குறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயது இருந்தாலும் சரி, குறிப்பாக லைவில் இருக்கிறவங்களுக்கு, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எதிரி என்னென்னா உடல் ஆரோக்கியம் தான் எதிரி. ஒரு 70 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே உடல் ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அதுதான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கும். அது கூட போராடுறது தான் பெரிய பாடாக இருக்கும். நோய் கூட போராடுறது தான். மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் சில பிரச்சனை இருக்கும். எதிரியை கண்டுபிடிச்சிடலாம். துரோகியை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. துரோகி கூட இருந்தே நம்மளை ஆழம் பார்ப்பான், நம்மளை குத்துவான், முதுகலை குத்துவான் கத்தியாலனா கத்தியாலெலாம் குத்த மாட்டான், அதுக்கு ஒப்பான காரியத்தை செய்வான். சரியா, கூட இருந்தே நம்மளுக்கு துரோகம் செய்வான், குழி பறிப்பான். இப்படி ரிஷபராசிக்கு யார் செய்வாங்க அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது முக்கியமான வீடியோ தான். இதன்படி அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ராசிக்கும் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போதைக்கு நான் மெம்பர்ஷிப்புக்கு எனாவல் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் இருக்கும், சரியாக கரஸ்பாண்டிங் இருக்கும். ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ரிஷபராசிக்கு துரோகிகள் யார், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு துரோகிகள் எந்த ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். நிறைய இருக்காங்க. சரியா, வாழ்க்கையில் துரோகிகள் நிறைய இருக்காங்க. அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி துரோகிகள் மாறுவாங்க. சரியா, ஸ்கூலில் படிக்கும்போது சில பேர் ஆகாதவனாக இருப்பான், உத்தியோகத்தில் இருக்கும்போது சிலவர் ஆகாதவன் இருப்பான், தொழிலில் சிலவர் ஆகாதவன் இருப்பான், வியாபாரத்தில் ஆகாதவன் இருப்பான், குடும்பத்துக்கு சிலவர் ஆகாதவன் இருப்பான், நமக்கு துரோகம் பண்ணுவானுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விதமான துரோகிகளை நம்ம பார்க்குறோம். இருந்த போதிலும் நான் ஒரு 5 குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதில் நீங்கள் உங்களுக்கு ஆகாதவர் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னு. இதில் சில பேர் நமக்கு வேண்டியவங்களே இருப்பாங்க. நம்ம கட்டிய கணவன், பெற்ற பிள்ளை கூட நமக்கு ஆகாதவங்களை வர மாதிரி சில அமைப்பு இருக்கும். அப்போ என் பிள்ளை ஆகாதா, என் புருஷன் ஆகாதான்னு கேட்கக்கூடாது. இங்கே ஜோதிடத்தில் விதியை காட்டில் விதி உனக்கு உண்டு. சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கும் மாதிரி சில கர்ம பலன்களுக்கு மாறி இருக்கும். அது எப்போ அதோடைய பாதிப்பு இருக்கும்னா, அவங்களோட தசாபத்தி வரும்போது அதோட பாதிப்பு வரும். சரியா, நான் அதை பின்னாடி சொல்கிறேன். எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அது எதுக்கு சொல்ல வரேன்னு புரியாது. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொன்னால் தான் அந்த நேரத்துக்கு அது புரியுதாக இருக்கும். ஓகே, இப்போ ரிஷபராசியில் ரிஷபராசியிலே பிறந்திருக்கவங்களுக்கு யார் ஆகாது, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் ஆகாது சார் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க ஆக மாட்டாங்க. சரியா, துலாம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து உங்கள் குடும்பம் ஒரு கோயில். குடும்பத்தில் குழப்பம் பண்ணுறவங்க யார், உங்கள் குடும்பத்தில் எதனாச்சும் ஏட்டிக்கு போட்டிக்காக சொல்லி போட்டு கொடுத்து கோல் முட்டி உங்கள் குடும்பம் அமைதியை கெடுக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துக்கு யார் சார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தை கெடுப்பானுங்க. சரியா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் மூக்க நுழைச்சி ஏகப்பட்ட சிக்கலை உண்டாக்குவாங்க. சரியா, அதனால் அவங்கக்கிட்ட குடும்ப விஷயத்தை சொல்லக்கூடாது. எப்படி துலாம் ராசிக்கிட்ட உங்கள் ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடாது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் 10 அடி தூரமாக தான் இருக்கிறதா நல்லது. ஏன்னா உங்கள் மேலே அந்த அளவுக்கு அவங்க அபிப்பிராயம் இருக்க மாட்டாங்க. ஏதோ பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. ஒரு உதட்டளவில் தான் பாசம் வச்சுருப்பாங்க வழியே, உள்ளார உங்கள் மேலே அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்காது. அதே மாதிரி தான். உடனே நீங்கள் நினைக்காதீங்க, சார் துலாம் ராசியில் எங்கள் வேண்டியவர் இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பா அப்படி இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. ரத்த உறவுங்கிறது வேறு. சரியா, அப்படி துலாம் ராசியில் இருந்தாலுமே அந்த சுக்கிர தசாபுத்தி காலத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்கள் ஜாதகத்தின்படி தசாபத்தின்னு ஒன்று நடக்கும். நீங்கள் ரிஷபராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதில் ஒரு தசாபத்தி நடக்கும். அப்படி தசாபத்தி நடக்கும்போது துலாமுக்குரியவன் சுக்கிரனுடைய தசாபுத்தி, சுக்கிர புத்தியோ சுக்கிர தசையோ வரும்போது சம்மந்தப்பட்ட ஆளால் சில பிரச்சனை வரும். இப்படி தான் எடுத்துக்கணும். அது தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி,
அவங்க மூலியமாக ஒரு பிரச்சனை வரும். ஒன்று அவங்களுக்கு நீங்கள் ஆகாமல் இருப்பீங்க, இல்லைனா அவங்க உங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க, இல்லைனா அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக போவீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏதோ வாட் எவர் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனை வரும். அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? அதுக்காக துரோகம்னா நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்று எடுத்துகிட்டு செய்ய போகிறாங்கன்னு அடிக்க வர போகிறாங்க, கம்பை தூக்கிட்டு அடிக்க வர போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக போடப்பட்ட வீடியோ தான். சரியா நேர்களே? ஓகே. அப்படி பார்க்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரங்க கிட்ட சில பிரச்சனை வரும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு யார் பிரச்சனை பண்ணுவோன்னா விருச்சிக ராசி தான். சரியா? விருச்சிக ராசிக்காரங்கிட்ட குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வந்து திருமணம், இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு, பிஃபோர் மேரேஜ் பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா கூட இருந்திருப்போம், 1008 பிரச்சனை இருந்தாலும் தாய் தாப்பை பார்த்துக்குருவாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, நம்ம குடும்பத்தோடு இருந்துட்டு போயிடலாம். ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. ஒரு ஆணு கூடயோ பெண்ணு கூடயோ நம்ம குடும்பத்தை நடத்தணும், அவங்ககிட்ட பிள்ளையை பற்றுக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், ஆளாக்கணும், நாளாக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், காரியத்தை முடிக்கணும், கடமையை முடிக்கணும். சரியா? காலத்தை ஓட்டணும். அதுக்கு வந்து திருமணங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. திருமண வாழ்க்கைக்கு வந்து உங்கள் திருமண விஷயத்தை வந்து யாருக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா, உங்கள் திருமண வாழ்க்கை விஷயங்களை வந்து மேசராசிக்காரங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. மேசராசிக்காரனை ஷேர் பண்ணி அவனை உள்ளே விட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உள்ள அமைதியை கெடுத்துருவான். சரியா? நீங்கள் நினைப்பீங்க, சார் என் மச்சினனே மேசராசிக்காரன் தான் சார், என் பொண்டாட்டியோட தம்பியே மேசராசிக்காரன் தான், அவன் எப்படி சார் அவன் அக்கா வாழ்க்கையை கெடுப்பான்? அப்படிலாம் குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே விதிகளை காட்டிலும் விதி விலக்கு இருக்குது. இரத்த உறவுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இரத்த உறவு எப்படி உங்களுக்கு அமையுதுன்னா கர்ம பலங்கள் படி அமையுது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், உங்கள் லக்கணத்துக்கோ ஜாதகத்துக்கோ சொல்லலை. ராசிங்கிறது மனம், உடல், அதாவது வெளிவட்டார போக்குவரத்துக்கு இது பயன்படும். சரியா? உங்கள் குடும்ப ரகசியங்களை 3ஆம் நபர் ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, வேலை பார்க்குற இடத்துல அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, சுப்பங்கிட்டையோ கருப்பங்கிட்டையோ ரமேஷுக்கிட்டையோ சுரேஷுக்கிட்டோ சொல்லக்கூடாது. வீட்டில் மச்சனை ஒன்றும் செய்ய மாட்டான். மச்சனை என்ன மாமனுக்கு வேணால் ஆகாமல் இருப்பான், முறைச்சிட்டு அளவான் வழியை, அக்கா வழியை கெடுக்க மாட்டான். இதெல்லாம் உள்ளது தான். சரியா? அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு சோவியலாக தான் எடுத்துக்கணும். ஆனால் வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிங்கிறதே வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் இதை சொல்கிறதே கிடையாது. நான் இது சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து உங்கள் தனிப்பட்ட உறவு பலன் சொல்கிறது கிடையாதுங்க. தனிப்பட்ட ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவருக்கு பலன் சொல்கிறது இல்லை. உங்கள் வெளிவட்டார பழக்கம். ராசினா என்ன? மனம் தானே. சந்திரன் என்ற இடம், சந்திரன் மனோகரகன், 2 நாளுக்கு ஓடுறவர், மாறி மாறி ஓடுறவர். ஸோ வெளிவட்டார பழக்க வழக்கம் மாறுகின்றே ஒன்றுக்கு பேர் தான் ராசி. சரியா? ஏன்னா சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருப்பார், 2 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியாக மாறுவார். ஸோ இந்த மாறுகின்றே ஒன்று இருக்கிற மனத்துக்கும் வெளிவட்டாரம், நம்ம உடல் ரீதியாக வெளியே ஊரை சுற்றுறோம், வைக்கிறோம், ஸோ நிறைய பேரை பார்க்குறோம், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதா? ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? யார்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், யார்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான். சரியா? அதில் சில முக்கியமான அம்சங்களை சொல்கிறேன் உங்களை பற்றி, அதுக்கடுத்து உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் திருமணம் பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் உங்கள் திருமணம், கணவன் மனைவி உறவு, குடும்ப விஷயத்தை மேசராசிக்காரர்கள் ஷேர் பண்ணாதீங்க. அவன் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அவன் வேறு மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிடுவான். சரியா? குடும்பத்துக்குள்ளே வினையை கொண்டு போயிடுவான். இப்படி நிறைய நடக்குது. இன்றைக்கி நான் ஏகப்பட்ட ஜாதகம் வருது, நான் பார்க்குறேன். அதனால மேசராசிக்காரங்கிட்ட குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பற்றி விஷயத்தை ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. சரியா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வேலை பார்க்குற இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல ஆண்களே வந்து மனைவி பற்றி பேசுவான், குறை பேசிகிட்டே இருப்பான். என் பொண்டாட்டி மாமியா விட்டு போயிட்டா வரவே மாட்டாப்பா, அங்கேயே கிடப்பா, ஒழுங்காக சோறு பொங்க மாட்டா, சமைக்க மாட்டா, டயத்துக்கு எந்திக்க மாட்டா. சரியா? இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சில பெண்கள் அப்படி தான் வேலைக்கு போகிற இடத்துல புருஷனை பற்றி கழுவி ஊற்றும். இதெல்லாம் நீங்கள் ஊற்றுங்க, வேண்டாம்னு சொல்லலை. இந்த மேசராசிக்காரங்கிட்ட ஊற்றிடாதீங்க. அவங்ககிட்ட ஊற்றுனீங்கன்னா அவன் மொத்தமாக உங்களை ஊற்றி விட்டு போயிடுவான். கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வேலை, அது ரொம்ப முக்கியம். உத்தியோகம்னு ஒன்று இருக்க போய் தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து ஏங்குறோம். வேலை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ புருஷ லட்சணம் இருக்கணும். புருஷ லட்சணம்னா வேலை தான். சரியா? உத்தியோகத்தில் வேலை பார்க்கணும். நான் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறேன்னா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா, எங்கேயோ வேலை பார்க்குறேன். என் உத்தியோகத்தில் யார் சார் பிரச்சனை பண்ணுவா அப்படின்னா, உத்தியோகத்தில் எப்படி பிரச்சனை வரும்னா, இவன் கூடயே இருப்பான், உங்கள் பக்கத்து சீட்லேயே இருப்பான். சரியா? ஆனால் உங்களுக்கு குழி பறிச்சிட்டு இருப்பான். ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களை பற்றி அவதூறாக ரிப்போர்ட் பண்ணுவான். உங்கள் மேலதிகாரிக்கிட்ட உங்களை பற்றி ஆகாத விஷயத்தை சொல்லுவான். உங்கள் பாஸ்கிட்ட போட்டு கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட நல்லபடியாக பழகுவான். நீங்கள் அவனை நம்பி எல்லாத்தையும் சொல்லுவீங்க. நீங்கள் அவனை நம்பி உங்கள் மேலதிகாரி பற்றிலாம் குறை சொல்லுவீங்க. அவன் அதை அப்படியே வாங்கிட்டு உங்ககிட்ட நடிச்சிட்டு அங்கே போய் சொல்லிடுவான், உறவாடி கெடுப்பான். இப்படி யார் சார் அப்படி பார்த்தோம்னா, உத்தியோகத்துக்கு உங்களுக்கு யாருன்னா மீனராசிக்காரன். சரியா? மீனராசிக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. மீனராசிக்காரன் ஒருத்தன் கூட வேலை பார்க்குறான் சார், அவனை நம்புகிறேன் அப்படின்னா நம்புங்க, ஆனால் கழுத்தை அறுத்துருவான். சரியா? கவனமாக இருக்கணும். சரியா? கூட இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரன் உங்ககிட்ட கோஆர்டினேட்டராக இருக்கிறான், சப்பார்டினேட்டராக இருக்கிறான்னா எச்சரிக்கையாக இருங்க. சரியா? எல்லா விஷயத்தையும்
உளறி கொட்டிடாதீங்க, ரகசியத்தை காணுங்க. அதாவதுங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பழமொழி இருக்குது. நம்மளை பற்றி மற்றவங்ககிட்ட நிறைய சொல்லக்கூடாது, அதாவது மற்றவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கவும் கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலே நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு அர்த்தம். நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட நிறைய தெரிவித்து வச்சுங்களேன், அதுவும் பிரச்சனை தான். மற்றவங்க விஷயத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். ஸோ அளவோடு வாழ்வோம், ஆனந்தமாக இருப்போம். அதனால் நீங்கள் உத்தியோகம் பண்ணுற இடத்துல மீனராசிக்காரங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு கக்கிடாதீங்க, சரியா? வாங்கி எடுத்த மாதிரி எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அடுத்து வந்து யார் சார் அப்படி பார்த்தோம்னா, அடுத்து தொழில் முனைவோர், தொழில் முதலீட்டாளர்கள், தொழிலில் இருக்கிறவங்க யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து தொழில் முனைவர் எல்லாமே வந்து கடகராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரன் எப்போனாச்சும் தொழிலில் காலவாரி விடுவான், உங்கள் கூடயே வேலை பார்ப்பான், உங்கள் கம்பெனிலே வேலை பார்ப்பான், உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குவான், நீங்கள் அவனுக்கு முதலாளியாக இருப்பீங்க. என்ன பண்ணுவான்னா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். 10 நாள் கழிச்சு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு போட்டியாக ஒரு தொழில் ஆரம்பிப்பான். இல்லைன்னா அதில் எதனாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணுவான், சரியா? தொழிலில் ஏகப்பட்ட சிக்கலை உண்டு பண்ணுவான், உங்கள் கஸ்டமரை கெடுப்பான், கிளைண்ட்டை கெடுப்பான், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி போயிட்டே இருப்பான். அதனால் ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்க, தொழில் முதலீட்டுக்காரங்க கடகராசிக்காரனை கவனமாக இருங்க. கடகராசிக்காரங்கிட்ட ஒருத்தர் கேட்பார், என் பார்ட்னரே கடகராசிக்காரன் தான், ஏன் அவங்ககிட்ட தான் ஏன் நான் பார்ட்னர் போட்டு வேலை செய்கிறேன் அப்படிங்கன்னா தப்பு தான். அது எப்போ வேலை செய்வான்னா சந்திர புத்தி நடக்கும்போது வேலை பண்ணுவான். சந்திர தசா தந்திர புத்தி நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சந்திர தசை வராது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சந்திர தசை வராது, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர தசை கொஞ்சம் வயசில் வரும். அந்த வயசுலலாம் தொழில் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுல சந்திர தசை வந்துட்டு போயிடும். அதனால் நீங்கள் சந்திர தசையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் சந்திர புத்தி நடக்கும். இந்த ராகு திசையில் சந்திர புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி நடக்கும்போது அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த கடகராசிக்காரன் உங்களுக்கு அகென்ஸ்டாக கத்தியை தூக்க ஆரம்பிச்சிருவான், கத்தியை தீட்ட ஆரம்பிச்சிருவான். கத்தியை தீட்டாதே மனிதா புத்தியை தீட்டு, அது மாதிரி நீங்கள் புத்தியை திட்டணும். அவன் கத்தியை தீட்டு நேரத்தில் நீங்கள் புத்தியை திட்டினீங்கன்னா அவங்ககிட்ட வந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த தொழிலில் வந்து பார்ட்னர் தான் கெடுப்பானுங்க. பார்ட்னர்னு சொல்லுவாங்க, அவன் வேறு பாட்டை பாடிட்டு போயிடுவான், சரியா? ஓகே. அதனால் தொழில் பண்ணுறவர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் கடகராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். நான் ரொம்ப விவரமாக சொல்கிறேன். நான் வந்து என்ன சொல்லுவாங்கள்ல, பனை மரத்துக்கடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவன் பாரு கல்லாத்தான் தெரியும், குருவி உட்கார பனைமரம் வந்துச்சான். அதுக்காக நான் சொல்கிறேன்னு நீங்கள் அதை சந்தேகப்பட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா அந்த தசாபுத்தி நடக்கணும். அந்த ராசிநாதனுடைய கடகராசிக்காரன்னா, கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரனுடைய தசாபுத்தி உங்கள்கிட்ட வரணும். உங்களுக்கு தசை வராது, புத்தி நடக்கும்போது அவே பிரச்சனை பண்ணுவான். இப்படி எல்லாத்துக்கும் அப்படித்தான். நான் எந்தெந்த ராசி சொன்னனோ அந்த ராசிநாதர்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது பிரச்சனை பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும், சரியா? அப்படித்தான் எடுத்துக்கணும். இவர் சொல்லிட்டாருன்னு அப்படியே ஒரே ட்ராக்கில் போகக்கூடாது. ஜோதிடத்தில் வந்து விதியை காட்டில் விதி வழக்கு இருக்குது, நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதுபோல் இதுவும் இருக்குது, புரிஞ்சுக்கணும். சரியா நேர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் மழை பெஞ்சால் எல்லா இடத்துலையுமே வெள்ளம் வருது, எல்லா இடத்துலையும் வெள்ளம் வராது. தாழ்வான பகுதியில் தான் வெள்ளம் வரும். அங்கே சுற்றி வீடு கட்டியிருப்பானுங்க, இல்லைன்னா வயக்காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருப்பாங்க, அங்கே போய் தண்ணி சூழ்ந்து தான் நிற்கும். அது மாதிரி தான் எடுத்துக்கணும், சரியா? எங்கே வந்து அதிகமான பிரச்சனை இருக்கோ அவனை ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அடுத்து வந்து தொழிலை சொல்லியாச்சு, திருமணத்தை சொல்லியாச்சு, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? இல்லை, முக்கியமானதெல்லாம் சொல்லியாச்சு. தனிப்பட்ட முறையில் சொல்லியாச்சு, குடும்பத்தை சொல்லியாச்சு, திருமணத்தை சொல்லியாச்சு, உத்தியோகத்தை சொல்லியாச்சு, தொழிலை சொல்லியாச்சு. இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், சரியா? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண அமைப்பு, உத்தியோகம், தொழில், இந்த 5குள்ளே தான் ஒரு மனிதன் சுற்றி வருவான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த ராசிக்காரங்கிட்டலாம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து சார் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, நட்சத்திரத்துக்கு ஆகாதவங்க யாருன்னு அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அடுத்து வந்து நான் வந்து நேரில் அப்பேர் ஆகிறேன். 2 ராசிக்கு அப்பேர் ஆகிட்டேன். கன்னி மிதுனத்துக்கு வந்து நேரில் அப்பேர் ஆகி பதில் சொல்லிட்டேன். அவங்களுக்கு எப்படின்னா ராசி பலன்கள் சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் நிறையா கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு 2 வீடியோக்கு முன்னாடி நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். இப்படி இருந்தால் நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க, நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பீங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அது கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் அடுத்து வருகின்ற காலத்தில் பதில் சொல்வேன். நான் எந்த வீடியோவில் வியூஸ் அதிகமாக போயிருக்கோ, கமெண்ட்ஸ் அதிகமாக கேட்டுக்கிறாங்களோ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அதில் உள்ள கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன், சரியா? நீங்கள் பிறந்த தேதி டேட்லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். அது கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நான் நேரடி அப்பேராகி சொல்கிறேன் நேர்களே. அதையும் உங்களுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. கார்த்திகையில் ஒரு பாதம் தான் இருக்கும், சரியா? சூரியனோட நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு ஆகாதவன் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆகாதவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
கார்த்திகை நட்சத்திரம் மிருகசிரிசம், புனர்பூசம், ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம் உங்களுக்கு ஆகவே மாட்டாங்க. சரியா? இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் வந்து இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து ரோஹிணி, கண்ணனுடைய நட்சத்திரம். சரியா? கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தாய்மாமே ஆகலை, கம்சி ஆகலைன்னு ஒரு கதை இருக்குது. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு கதை. சரியா? அது வந்து கதை வருது, துவாராயுகத்தில் நடந்த கதை. இருக்கட்டும், நம்ம கதைக்கு வருவோம். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாதவங்க யார் சார் அப்படின்னோம்னா, திருவாதிரை, பூசம், மகம், சுவாதி, அனுசம், மூலம், சதயம், உத்திரட்டாதி, அசுபதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ஆகாது. குறிப்பாக அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. சரியா? டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ரைட்டு. அடுத்து வந்து மிருகசிரிசம். மிருகசிரிச நட்சத்திரத்துக்கு ஆகாதவங்க யார் சார் அப்படி பார்த்தோம்னா, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி. இதில் நீங்கள் வந்து இந்த ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த நட்சத்திரத்துக்காரர்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்நாள் முழுக்க எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, இதில் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் சில பேர் கேட்பாங்க, சரி சார் ஆகாத ராசி சொல்லியிருக்கிறீங்க, ஆகாத நட்சத்திரம் சொல்லியிருக்கிறீங்க, இதுக்கு எதுவும் வழிபாடு உண்டா சார்? யாரை வழிபாடு பண்ணோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து தீர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஐயப்பாடு இருக்கும். இன்னும் சில பேர் உத்தியோகத்துக்கு போவீங்க, உத்தியோகத்தில் வந்து அந்த மேல் அதிகாரியே வந்து நான் சொன்ன ராசியில் இருப்பார், அதுக்கு எதனாச்சும் வழிபாடு இருக்கா சார்னா அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா பாவம்னா விமோச்சனம் இருக்குல்ல, சாபம்னா அதுக்கு விமோச்சனம் இருக்குது. இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் ரிஷபராசியில் நீங்கள் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற வந்து துலாம் ராசிக்காருன்னு சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்கிறீங்கன்னா மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. இரவு வெள்ளிக்கிழமை இரவு 8-9 மகாலட்சுமி தாயை வீட்டில் கும்பிடுங்க. அடுத்து குடும்ப உறவுக்கு யாரை சொல்லியிருக்கிறேன் நான்? குடும்ப உறவுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரன். குடும்பத்தில் சில பிரச்சனைகள், மற்றவங்களால தலையீடு இருக்குது, சொந்தக்காரர் தலையீடு இருக்குது, அக்கம்பக்கத்தில் தலையீடு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8-9 வீட்டில் கும்பிடுங்க, கதை சிவசம் படிங்க. அடுத்து திருமண உறவுல பிரச்சனை இருக்குது சார் அப்படின்றவங்க வந்து அவங்களும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8-9 கடைசி கோஷம் படிங்க. அடுத்து வந்து தொழில், சரி உத்தியோகம் உத்தியோகம் ஒன்று இருக்குல்ல, உத்தியோகத்தை மறந்துட்டோம்ல. உத்தியோகத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஜீவ சமாதிக்கு போங்க, சித்தர் பீடத்துக்கு போங்க, மடகாலத்துக்கு போங்க, சாதுக்களை பாருங்கள், குருமார்களை பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. திருமண அமைப்பில் இருக்கிறவங்க யார் சார் கும்பிடணும்னா அவங்க முருகப்பெருமானை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். அடுத்து தொழிலுக்கு இருக்கிறவங்க யார் சார் அப்படின்னா அம்பாளை கும்பிடுங்க. சரியா? தொழிலில் சில பிரச்சனை இருக்குது சார், தொழில் எனக்கு எதிரிகள் இருக்காங்க, எதிரிகள் கட்டில் துரோகம் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க, தொழில் ஆகவிடாமல் பண்ணுறான், காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அம்பாளை கும்பிடுங்க. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், அபிராமி அம்மன், இப்படி அம்பாளை கும்பிடுங்க. சிவன் கோயிலில் அம்பாள் சன்னிதி இருக்குல்ல, அங்கே போய் அம்பாளை கும்பிடுங்க. எந்த கோயிலை வேணாலும் கும்பிடலாம். ஓகே நேர்களே, அடுத்து நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன். சரியா? அதையும் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒன்று சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லணும்ல. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னேன்னா, நான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி சொன்னேன். இவங்களாம் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். சரியா? சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் என்ன சொன்னேன் நான்? பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்க வந்து 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம். அடுத்து வந்து மிருகசிரிச நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னேன்? ஆகாத நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்க வந்து பெருமாளை கும்பிடலாம். உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடலாம். ஓகே நேர்களே, இந்த அளவில் இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் இருக்குது. எல்லோரும் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. 2025 மார்ச்சில் வரதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. நீங்களும் பார்த்து அழுத்து போயிருப்பீங்க. ஏன் மங்குக்கும் போடுறேன். நான் வித்தியாசமாக போடுவேன். இந்த ராசிக்கெல்லாம் போட மாட்டேன். ரிஷபராசியில் லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு போடுறேன். அதுக்கு சனி திசை எப்படி இருக்கும், ராகுகேதுகள் திசை, சனி பயிற்சி எப்படி இருக்கும், ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தனித்தனியாக போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதான்னு நிறைய புருடா விட்டுட்டு இருக்காங்க. ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர், பாவம் அவர் வயசானவர், 3 பட்டை போட்டுட்ருப்பார். அவர் பேர் என்ன பேருன்னு தெரில. அவர் ரொம்ப நாளாக இந்த டிவிலெலாம் வருவார். அவர் இப்போ ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் பாவம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சனி பயிற்சியே ஒன்று கிடையாது, அது வந்து அடுத்த வருஷம் தான் நடக்குன்னு இருக்காரு. அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப பரபரப்பாகி அது பெரிய சேனல்லாம் வந்துருச்சு, முக்கியமான சேனல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டு. சரியா? வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து அந்தளவுக்கு அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதுக்கு நிறைய சொல்லலாம்.
அதை போய் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டாம். அது நிறைய சொல்லியிருக்கிறேன். திருக்கணிதம் தான் திருத்தி படைக்கப்பட்டது. சந்திரன் பூமியோட துணைக்கோள். சந்திரனை ஏற்படுற மாற்றத்துக்காக அது திருத்தி அமைக்கப்பட்டு திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுபோக ராகுகேது பயிற்சிகளும் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி தான் நடக்குது. அதனால் நம்ம அணு ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி உண்மையாக்கப்பட்டது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான். காஞ்சி மகாபரிவாரம் அதை தான் ஃபாலோ பண்ணுகிட்டு இருக்கிறாரு சந்திரகேச சுவாமிகளும். அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி வருகிற மார்ச் 29 சனி பயிற்சி நடக்குது. மே 14 இது நடக்குது, இது குரு பயிற்சி நடக்குது. இப்படி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்குது. எல்லாமே வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நடக்கும். அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன், பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் வந்து நான் நேரில் அப்பேர் ஆகி கேள்வி பதில் பலன்னு சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேரில். எது கேள்விகள் கேட்குறதா கேளுங்க. மெம்பர்ஷிப் சேர்றவங்களும் சேர்ந்துக்கலாம். ஜோயா சார் செக் பண்ணுறவங்களும் அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. வாழ்த்துக்கள்.